கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்திருந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். அன்பானவர்களே, நீங்கள் உங்கள் வாழ்வின் பலவிதமான பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பது என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? கிறிஸ்து இயேசு அத்தனை பிரச்சனைக்கும் சிலுவையில் பரிகாரம் செய்திருக்கிறார். அதை நம்பி விசுவாசத்தோடு உங்கள் வாழ்வை தொடருங்கள். கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு தேவையான பலனும் விசுவாசமும் இளைப்பாறுதலில் இருந்தே தான் வருகிறது. இயேசு தூக்கத்தில் இருந்து எழுந்துதான் காற்றையும் கடலையும் அதட்டினார். இளைப்பாறுகிற வாழ்க்கை எல்லா புயல் காற்றையும் அதட்டி அமைதியை உண்டாக்கும். ஆகவே தேவன் நமக்காக செய்து முடித்தவைகளை சார்ந்து கொண்டு மகிழ்ச்சியோடு அனுபவிப்பதுதான் கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை. மனிதன் படைக்கப்பட்ட முதல் நாளே அவனுக்கு இளைப்பாறுதலும் ஓய்வு நாளாயிற்று. ஆதாம் முதல் நாளிலே ஓய்ந்திருந்தது போல கர்த்தர் உங்களையும் அவரது கிரியையில் இளைப்பாறச் செய்கிறார். ஆகவே இன்றே களிகூர்ந்து உங்கள் இளைப்பாறுதலின் பலனை அனுபவியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.